தமிழ் உறவுகளே வணக்கம். பாரிஸ் நகரத்தில் 3வது தடவையாக நடைபெறப் போகின்றது தமிழ் புத்தக கண்காட்சி. இப்பொழுது இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்கின்ற ஃபௌசர் அவர்கள் லண்டன் மாநகரத்தில் இருந்து பாரிஸ் நகரத்திற்கு வருகை தந்துவிட்டார். அவரோடு எழுத்தாளர் சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார். அத்தோடு பாரிஸ் நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் எழுத்தாளர் விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் நிகழ்ச்சியில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஃபௌசர் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் லோகநாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம் சதீஷ் அவர்களே. வணக்கம். தமிழ் உறவுகளுக்கும் ராஜனண்ணாவுக்கும் இந்த நிகழ்ச்சி, இந்த புத்தக அரங்கை ஆர்வத்தோடு செய்வதற்கு முன் வந்திருக்கின்ற ஃபௌசர் அவர்களுக்கும் சக எழுத்தாளர் சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடந்தே தீரும் என்று நாங்கள் சில விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது பேசுவது வழக்கம். இப்பொழுது பாரிஸ் நகரத்தை பொறுத்தவரையில் மிக அதிக வெப்பநிலை நிலவுகின்றது. இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். கையிலே ஒரு தண்ணீர் போத்தல் எப்பொழுதும் வைத்திருங்கள். அந்த தண்ணீர் போத்தலோடு நீங்கள் புத்தக கண்காட்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தாருங்கள். அங்கும் கூட சில ஏற்பாடுகளை ஏற்பாட்டாளர் நிச்சயமாக மேற்கொண்டிருப்பார். வருகின்றவர்களை அவர் உபசரிப்பதில் மிக உன்னதமானவர் என்பதை கடந்த 2 முறை நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். சரி, இப்பொழுது இந்த புத்தக கண்காட்சி தொடர்பாக சதீஷ் நீங்கள் கூறுங்கள். இந்த பாரிஸ் மாநகரத்தை பொறுத்த மட்டிலே பல்வேறு படைப்புலக பகுதிகள் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த இலக்கியம், எழுத்து, நூலகம் என்கின்ற சில விடயங்களுடைய பற்றாக்குறை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த வெற்றிடங்களை அவ்வப்போது நிரப்புவராக நண்பர், வாசிப்பு ஆர்வலர், புத்தக ஆர்வலர் ஃபௌசர் அவர்களை நான் பார்க்கின்றேன். நான் பரிசுக்கு ஒரு அண்மை காலமாகத்தான் வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு புதிதாக இருந்தாலும் கூட இந்த பொதுவழி அதற்கான வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நான் காண்கின்றேன். அந்த அடிப்படையிலே சமூக நோக்கோடு, சமூக சிந்தனையோடு வாசிப்பு அருகி கொண்டு போகிறது என்று பெருகி கொண்டு பேசுகின்ற இந்த காலத்திலே திரு ஃபௌசர் அவர்கள் இவ்வாறான முயற்சிகளை ஐரோப்பாவெங்கும் சிரமம் பாராது முன்னெடுத்து செல்கின்ற இந்த நற்கருமத்துக்காக அவருக்கு முதற்கண் நன்றியையும் ஆரோக்கியமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சதீஷ் அவர்களே. நீங்கள் வாழ்த்து கூறியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எமது உறவுகள், வாசிப்பில் ஆர்வம் கொண்டிருக்கின்ற உறவுகள், நீங்கள் ஏன் இந்த தமிழ் புத்தக கண்காட்சிக்கு வருகை தர வேண்டும் என்பதை நாம் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் உலகில் பல்வேறு இடங்களில் உங்களுக்கு தேவையான நூல்களை தேடுவீர்கள். ஆனால் அந்த நூல் இலகுவாக உங்கள் கரங்களில் கிடைத்து விடுவது இல்லை. ஆனால் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் பாரிஸ் நகரத்திலே அக்சி காஃபி ஹால், இது மிக சுலபமான இடம். கார்தனோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக நீங்கள் வந்தால் அங்கே ஒரு மெக்டொனால்ட் இருக்கும். அந்த மெக்டொனால்டுக்கு அருகாகவே நீங்கள் நடந்து வந்தீர்களாக இருந்தால் மண்டபம் அமைந்திருக்கின்றது. இந்த மண்டபத்தில் தான் நடைபெறுகின்றது புத்தக கண்காட்சி. இது ஒரு உணவகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே கீழே உணவகம், மேலே மண்டபம். உங்களுடைய தேவைகள் எல்லாம் அங்கே பூர்த்தி செய்யப்படும் என்பதை உங்களுக்கு மிகவும் அன்போடு அறிய தருகின்றோம். ஆகவே இந்த வாசிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்து வாசிப்போடு தொடர்புடையவர்களையும் நீங்கள் அழைத்து வந்து உங்களுக்கு தேவையான நூல்களை எல்லாம் நீங்கள் மிக குறைந்த விலையிலே கொள்முதல் செய்து கொள்ளலாம். அதாவது இங்கே 2 விடயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, விலை குறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, நீங்கள் எங்கெல்லாமோ தேடினீர்கள் அங்கெல்லாம் கிடைக்காத நூல்களை இந்த தமிழ் புத்தக கண்காட்சியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்பாட்டாளர் அவர் ஒரு நூல் வெளியீட்டாளரும் கூட. இங்கே முன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த 2 நூல்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. இந்த 2 நூல்களையும் வெளியிட்டிருக்கின்ற பெருமைக்கும் உரியவர் எங்கள் ஃபௌசர் அவர்கள். பேசுங்கள் ஃபௌசர் அவர்களே. இப்பொழுது இப்படி ஒரு வாய்ப்பை தந்து
தொடர்ச்சியாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் இந்த புத்தக கண்காட்சிக்கு தொடர்ந்தும் ஒரு முக்கிய ஆதரவை வழங்கி வரும் நண்பர் எஸ்.கே. ராஜன் அவர்களுக்கும் அவரது ஊடக குழுவினருக்கும் மிக்க நன்றி. இந்த புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது மிக கஷ்டமான விடயம். பல 100 புத்தகங்களை லண்டனில் இருந்து தூக்கி வந்து இங்கு அதற்கு ஒரு மண்டபம் எடுத்து அதற்கு முன்பு வந்து இங்கு தங்கி நின்று இந்த கண்காட்சிகளை நடத்துவது என்பது மிகவும் சிரமமானதும் பொருளாதார ரீதியாக மிகவும் இழப்பு தருகின்ற ஒரு விடயமாகும். ஆனாலும் இப்படியான ஒரு பணி தமிழ் மொழி சார்ந்தும் தமிழ் பண்பாடு சார்ந்தும் தமிழ் அறிவு சார்ந்தும் இப்படியான ஒரு பணி யாருமே செய்ய முன்வராத, ஏனென்றால் பல்வேறுவர்கள் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார்கள். இப்படியான புத்தகங்களை கொண்டு போய் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், லண்டன் போன்ற நோர்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற பணியை நாங்கள் செய்கின்றோம். இந்த பணி ஒரு லாபம் தருகின்ற பணி அல்ல, மிகப்பெரும் இழப்பை தருகின்ற பணி என்பது இந்த புத்தகங்களுடன் தொடர்பான நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனாலும் இந்த பணியை ஏன் செய்கின்றோம் என்பது மிக முக்கியமான விடயம். தமிழ் மொழி சார்ந்தும் தமிழில் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் சார்ந்தும், ஏனென்றால் வெளிநாடுகளில் வாழ்கின்ற வாசிப்பில் ஆர்வம் கொன்ற பல்வேறு தரப்பட்டவர்கள், இலக்கியம், சமூகம், அரசியல், மொழி, பண்பாடு, மொழிபெயர்ப்பு என பல்துறை சார்ந்த ஆர்வலர்கள் இன்னும் இந்த ஐரோப்பிய நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் மிக குறிப்பாக இந்த பிரான்ஸ் நகரம் வரலாற்றில் பல்வேறு விடயங்களில் முக்கியத்துவமாக இருக்கின்றது. அதே போல் புலம்பெயர் இலக்கியம், புலம்பெயர்ந்து வந்த தமிழ் மொழி சார்ந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது கவிதை, சிறுகதை, நாவல்கள், அரசியல் விமர்சனங்கள், சிறு பத்திரிகை துறை, கலை, இலக்கியம், சினிமா போன்ற பல்வேறு துறைகளில் தமிழ் மொழி சார்ந்து இங்கு மிகப்பெரும் ஆதரவாளர்களும் ஆர்வலர்களும் கலைஞர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியும். இந்த போலிட தமிழ் இலக்கியத்தில் பிரான்சுக்கு ஒரு தனி வரலாறும் தனி பகுதியும் இருக்கின்றது. இங்கு நிறைய வாசிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கொஞ்ச நூல்களை, அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் 500 தலைப்புகளுக்கு மேல் பல்துறை சார்ந்த நூல்களை எடுத்துட்டு வருகின்றோம். ஆனால் தமிழ் மொழி சார்ந்தும் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் பல ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் நூல்கள் இருக்கின்றன. அப்படியானால் ஒரு வாசகர் அல்லது ஒரு வாசகிக்கு தேவையான நூல்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், எங்களிடம் அதனுடைய விவரங்களை தந்தால் நாங்கள் அந்த புத்தகங்களை எடுத்து அவர்களுக்கு தருகின்றோம். இங்கு தோழர் நண்பர் வரதன் போன்றவர்களுடைய ஒத்துழைப்புகளின் காரணமாக எதிர்காலங்களில் பரிசில் தேவையான புத்தகங்களை நேரடியாக பரிசில் வைத்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். மாதம் ஒரு முறை அந்த விநியோக வலை அமைப்பை நாங்கள் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் இப்படியான இந்த முயற்சிக்கு வாருங்கள். நீங்கள் ஒரு தரம் வந்து பாருங்கள் எவ்வளவு நூல்கள், எவ்வளவு விதமான நூல்கள் இருக்கின்றது என்று. அதனூடாக நாங்கள் இந்த புத்தக அறிவு, வாசிப்பு, பண்பாட்டு பழக்கங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. 2வது தலைமுறை இந்த தமிழ் மொழியை விட்டு அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற தாய்மொழிகளிலூடாக போகின்றார்கள் என்று தெரியும். ஆனால் ஆங்கிலம் தாய்மொழி இல்லாத நாடுகளில், குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மன், நோர்வே போன்ற நாடுகளில் உள்ள 2ஆம் தலைமுறையினர்கள் பெருமளவிலானவர்கள் தமிழ் மொழியை ஓரளவு படித்தும் வாசித்தும் அதனூடாக வருகின்ற ஒரு பாரம்பரியமும் இங்கு இருக்கின்றது. ஆகவே பெரியோர்கள் தொடக்கம் இளையோர்கள் வரை தேவையான அனைத்து வகையான புத்தகங்களும், பெரியோர்களுக்கான கவிதை, நாவல், சிறுகதைகளில் இருந்து சிறியவர்களுக்கான சிறுவர் புத்தகங்கள் உட்பட அனைத்து வகையான புத்தகங்களும் இருக்கின்றது. நீங்கள் ஒரு தரம் வந்து பாருங்கள். உங்களுடைய புத்தக ஆர்வத்திற்கு இது மிகப்பெரும்
உறுதுணை வகிக்கும். தமிழ் மொழி இந்த போலிட நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பேணுவதற்கும் இந்த புத்தக வாசிப்பும் இந்த புத்தக பண்பாடும் மிக முக்கியமான செயற்பாடாக இருக்கும். ஆகவே வருடத்திற்கு அநேகமாக நாங்கள் 2 முறை பரிசில் நடத்தலாம் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறைதான் இது நடந்து வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுடைய கடந்த 2 வருடங்களும் நீங்கள் தந்த ஆதரவு இருக்கின்றது. அது பெரிய அளவு நிறைய பேர் வந்து புத்தகங்களை பார்த்து வாங்கி சென்று அதனூடாக நிறைய தொடர்புகள் வந்து இன்றும் ஒவ்வொரு வாரமும் பரிசில் இருந்து புத்தகங்கள் கேட்கின்ற ஆர்வலர்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும், இதை பார்க்க வேண்டும். இங்கு புத்தக கண்காட்சி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 4 நூல்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த 4 நூல்களும் மிக மிக முக்கியமானவை. சனிக்கிழமை மாலையில் 4 மணிக்கு நாங்கள் எஸ்.கே. ராஜன் அவர்களுடைய தலைமையில் 2 முக்கியமான எழுத்தாளர்களுடைய நூல்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒன்று கவிஞர் சேரன், கவிஞர் கல்வியலாளர் சேரன். வேறொரு கவிஞர் மகாகவி அவர்களுடைய புத்திரர், கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் இனத்துவம் சார்ந்த கற்கை பேராசிரியராக பணிபுரிகின்றார். அவரை எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி உலக அளவில் எழுதிய மிக முக்கியமான தொகுப்பான உரைய மறுக்கும் காலம், இனப்போர், யுத்தம், இனத்துவம் போன்ற பல்வேறு விடயங்கள் எப்படி இலக்கியத்தினூடாக வெளிப்படுகின்றது என்பதை வெளிப்படுத்துகின்ற மிக பெரும் ஒரு ஆய்வு நூல் ஒன்றை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். அந்த நூல் பற்றி ஓவியர் வாசுதேவன், முகிலன் முகுந்தன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதே போல் தமிழ் இலக்கியம் தந்த மிகப்பெரும் கொடையும் உலகளவில் அறியப்பட்ட மிகப்பெரும் மூத்த எழுத்தாளருமான ஆனா முத்துலிங்கத்தின் எழுத்துலகு பற்றிய அதே போன்ற மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். அந்த நூல் தொடர்பாக இங்கு பிரான்சில் வாழ்கின்ற எழுத்தாளர் அகரன் பொமினேசன் அவர்கள் பேசுகின்றார்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்களுடைய 2 முக்கியமான சமூகவியல் நூல்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அந்த நூல்களை நாங்களே வெளியிட்டோம் அதனுடைய முக்கியத்துவம் கருதி. ஒன்று இந்த பெற்றோரியம் பற்றி, இந்த பெற்றோரியம் பற்றியான மிக முக்கியமான நூல். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான விடயங்கள், பெற்றோரியத்தினுடைய பெருமானம் என்ன, எப்படி அந்த விடயங்களை கற்றுக்கொள்வது, நாங்கள் பார்ப்பது, உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனைகளை எப்படி நாங்கள் முரண்பாடுகளை தீர்ப்பது என்கின்ற பல்வேறு விடயங்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். அதே போல் முதுமை வாழ்வின் முழுமை என்று, முதுமையானவர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு பிரிவினர் முதுமை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது. உண்மையில் என்னை கேட்டால் ஒவ்வொரு புலம்பெயர் நாடுகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய நூல்கள் இவை என நான் சொல்வேன். நீங்கள் இந்த நிகழ்வுகளுக்கு வாருங்கள். உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். குறைந்தது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் பெற்றுச் செல்லுங்கள், அல்லது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை எம்மிடம் கேளுங்கள். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம். நன்றி. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிச்சயமாக ஃபௌசர் அவர்கள் பாரிஸ் நகரத்திற்கு வருகை தந்து விட்டார் என்றதுமே தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் ஜூமில் வர வேண்டும், நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்க வேண்டும் என்று கேட்டதும், இல்லை, என்னை விட்டு விடுங்கள், மற்றவர்களோடு பேசுங்கள் என்றார். நான் சொன்னேன், தமிழ் புத்தக கண்காட்சி தொடர்பாக உங்களை போன்று எவராலும் பேச முடியாது என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த அனுபவம் இருக்கின்றதே, அந்த அனுபவத்தை சொல்கின்ற பொழுதுதான் கேட்கின்ற மக்களுக்கு அதில் இருந்து பல்வேறு விடயங்கள் கிடைக்கும். ஒரு புத்தகம் என்பது சாதாரணமானது அல்ல. இங்கே 2 புத்தகங்களை பற்றி அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். ஒன்று பேராசிரியர், எங்களுடைய மாபெரும் கவிஞர், அவருடைய புதல்வர், இவரும் கவிஞராகவே வலம் வந்து கொண்டிருக்கின்றார், மகாகவி அவர்களுடைய புதல்வர் சேரன் அவர்களுடைய நூல். அந்த நூலினுடைய பெயரே ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கின்றது, உரைய மறுக்கும் காலம். அப்படி என்றால் இதற்குள்
எவ்வகையான விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம். அந்த யோசனைக்கு பரிசாக உங்கள் கரங்களில் இந்த நூலை 20ஆம் 21ஆம் தேதிகளில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் வழங்க இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் வருகை தந்து ஒன்று கவிஞர் சேரன் அவர்களை மதிப்பளிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. ஆகவே அந்த கவிஞரை தெரிந்தவர்கள், அந்த பேராசிரியரை தெரிந்தவர்கள், மகாகவியின் புதல்வர் என அறிந்து கொண்டவர்கள் எல்லோருமே வருகை தந்து இதைவிட அளவட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு படைப்பாளி என்பதையும் இந்த நேரத்திலே நான் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அளவட்டி என்று சொல்கின்ற பொழுது அளவட்டியை சார்ந்த மக்கள் பலர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், படைப்பாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருமே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றோம். அதே போன்று 2வது நூல் எங்களுடைய முத்துலிங்கம் அவர்கள் கனடா தேசத்திலே வாழ்ந்து வருகின்றார். இருவருமே கனடா தேசத்தில் வாழ்ந்து வருகின்றவர்கள். எழுத்துலகு என்ற நூல் இதுவும் உங்கள் கரங்களில் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் 2 நூல்கள் பற்றி பவுசர் அவர்கள் மிக அழகாக எடுத்து கூறினார். அந்த நூல்களும் உங்களுக்கு தேவையானவை. முதுமை வாழ்வின் முழுமை, பெற்றோரியம், இந்த 2 நூல்களையும் எழுதிய எழுத்தாளர் சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்களும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். லோகநாதன் அவர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். கடந்த ஆண்டிலே செப்டம்பர் மாதத்தில் இந்த நூல் எஸ்.கே. ராஜன் உங்கள் தலைமையில் ஈஸ்ட் லண்டனில் அறிமுகம் கண்டது. நண்பர் பவுசர் அவர்களுடன் நான் சில புத்தக கண்காட்சிகளுக்கு சென்றிருக்கின்றேன். சுவிட்சர்லாந்து, லண்டனில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சிகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். நோர்வேயிலும் இந்த புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ் இலக்கிய பரப்பில் எங்களிடம் குவிந்து கிடக்கும் சிறுகதைகள், கவிதை தொகுப்புகளை விட ஏனைய ஒரு முறையில் ஐரோப்பிய நாடுகளிலே கூடுதலாக படைக்கப்படும் உளவியல் சார்ந்து, சமூகவியல், மெய்யியல் சார்ந்து படைக்கப்படுகின்ற இந்த நூல்கள் வரிசையில் எனது நூல்கள் அமைந்துள்ளன. பொதுவாக இந்த நூல்கள் மக்களின் நாளாந்த வாழ்வுடன் இணைந்தவை. எனவே எம்மை பற்றி நாம் அறிவதென்பது நம்மிடம் இருக்கின்ற ஒரு பெரும் குறைபாடாக இருக்கின்றது. எம்மை பற்றி மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பது எதிர்பார்க்கின்ற அதே வேளை எம்மை நாமே அறிவதென்பது மிகவும் ஒரு பலவீனமான, நம்பிக்கை ஈனமான ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே எம்மை பற்றி கூடுதலாக அறியவும், எம்முடைய வாழ்விலே பிள்ளைகளினுடைய, குறிப்பாக 15 வயதினர் பெற்றோருடன் கொள்கின்ற தொடர்பாடல், நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற முதியவர்களை எவ்வாறு பேண வேண்டும், அவர்களை எவ்வாறு நாம் எமது குடும்பத்தினுடைய ஒரு மூத்த உறுப்பினராக கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நூல்களிலே அமைந்துள்ளன. எனவே இந்த நூல் நிகழ்வினை இந்த பாரிஸ் மாநகரிலே நடத்துகின்ற இந்த வேளையில், அதற்கு முன்னதாக இந்த அறிமுக விழாவினை நடத்துவதற்கு எமக்கு ஒத்துழைத்த நண்பர் எஸ்.கே. ராஜன் அவர்களுக்கும், இங்கு பாரிஸ் நகரத்திலே இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் நண்பர் பரதன் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் பவுசர் அவர்களின் சார்பாக மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே நீங்களும் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் புத்தக கண்காட்சியிலும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அறிவுலகத்தை தேடுவதற்கு அன்புடன் வருமாறு அழைக்கின்றோம். நல்லது. சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்களே, சதீஷ், நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப கருத்துரையை வழங்கியிருந்தீர்கள். நீங்களே தான் நிறைவு செய்து வைக்க வேண்டும். ஒரு புத்தக கண்காட்சி என்பதனுடைய அவசியம் என்ன, அந்த புத்தக கண்காட்சியில் வாசிக்கும் ஆர்வமுடையவர்கள் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பதையெல்லாம்
இதுவரையில் ஓரளவுக்கு அவர்கள் இருவரும் கூறியிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் நீங்கள் கூற வருவது என்ன? தொடர்ந்து எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இலத்திரனியல் சமூக ஊடகங்களின் வருகைக்கு பின்னர் புத்தகங்கள் பூஞ்சனத்துக்கு போய்விட்டது, வாசிப்பாளர்கள் அருகி கொண்டு போகின்றார்கள் என்று சொல்கின்ற இந்த காலத்திலே அதற்கு உயிர் கூட்டி அது இன்னும் அருகி போகவில்லை என்கின்ற விடயத்தை உணர்வு ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இவ்வாறான புத்தக அறிமுகங்கள் காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அந்த சமூக பொறுப்பின் தன்மையை எண்ணி நண்பர் பௌசர் அவர்கள் இவ்வாறான புத்தக கண்காட்சிகளை மாத்திரமல்லாத புத்தக அறிமுக நிகழ்வுகளையும் புத்தக ஆய்வு நிகழ்வுகளையும் செய்வது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இவ்வாறான விடயங்களுக்கு எழுத்தாளர்களாக பயணிப்பவர்கள், வாசிப்பவர்கள் மாத்திரமன்றி குடும்ப தலைவியர்கள், மாணவர்கள், சமூக நேசர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் பங்கேற்று அதற்கு உந்து சக்தியாக, அவர்களுக்கு உறுதுணையாக இந்த நிகழ்வுக்கு வலி சேர்க்கக்கூடிய வகையிலே பங்காளர்களாக மாறி இவ்வாறான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதற்கும் இந்த வாசிப்பு என்கின்ற இந்த பொக்கிஷத்தை பேணி பாதுகாத்து எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையும் இந்த வாசிப்பின் கனதியை உணர்ந்து அந்த வாசிப்பை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக எமது தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள், நண்பர்கள், வாசிப்பார்வலர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு புத்தகத்தை திறக்கும் போது உலகத்தை நோக்கிய ஒரு சாளரத்தை திறக்கிறோம் என்ற உணர்வு வருகின்றது. என்னதான் இலத்திரனியல் சமூக காணொளிகள் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து அதை புரட்டி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு ஒரு பெற்ற குழந்தையை தாய் தனது கையில் ஏந்தி அந்த குழந்தையினுடைய மழலையை, அந்த கையசைவுகளை, அந்த உடலசைவுகளை ரசிக்கின்ற அந்த அந்த பாச பிணைப்பு, அந்த உணர்வு பூர்வம் ஆன அந்த சிறப்பு அந்த நூலை தொட்டு வாசிக்கின்ற பொழுதுதான் அது ஏற்படும் என்று நான் ஒரு வாசிப்பை ஆர்வமாக நேசிப்பவனாக நான் சொல்கின்றேன். உண்மையிலேயே வாசிப்பு மனிதனை பூரணமடைய செய்கிறது என்பதற்கு உண்மையிலே எனக்கு நானே தான் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். நான் ஒரு கட்டமைக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை பிரதேசத்திலே நீண்ட காலம் இருந்ததன் அடிப்படையிலே என்னை உயிர்ப்போடு அதிலிருந்து விடுவிப்பதற்கு முதன்மை காரணியாக இருந்தது என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு அப்பால் இந்த புத்தகங்கள் என்பதை நான் பொறுப்புடன் சொல்லிக் கொள்வேன். ஆகவே நல்ல புத்தகங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இணைந்து பகைத்து கொள்ளாமல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த நண்பனாக புத்தகங்கள் இருக்கின்றன. நாங்கள் தாய் தேசம் பிரிந்து உலகெங்கும் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்தந்த நாட்டு கலாச்சார பண்பாட்டுகளை பின்பற்றி கொண்டு எமது சிறப்படையாளங்களையும் தனித்துவங்களையும் இல்லாது செய்யாத வகையிலே பேணி பாதுகாத்து கொண்டு கலைகள் படைப்புகளூடாக எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய விடுதலைக்கான சுதந்திரத்துக்கான பாதைகளின் திறவுகோள்களாக கலைகளை பயன்படுத்தி கொண்டு படைப்பிலக்கியங்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பிரெஞ்சு தேசம் புரட்சி எழுத்துக்களுக்கும் போர் இலக்கியத்துக்கும் ஒரு பிரபலமான ஒரு பண்டைய நாகரீகம் பொருந்திய ஒரு தேசமாக இருக்கின்றது. இங்கு தமிழ் தேசியம் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சார்ந்தும் பல்வேறு கலை அம்சங்கள் கலை வடிவங்களிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இந்த புத்தக கண்காட்சி, புத்தக அறிமுக நிகழ்வுகள், புத்தக வெளியீடுகள் என்பவைக்கும் நாங்கள் இனமாக, சமூகமாக, சமூக நேசர்களாக திரட்சி கொண்டு ஊக்கமளிக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவரையும் பொறுப்பாக இருக்கின்றது. ஆகவே எந்தவித சிரமமும் இல்லாமல் காடினோட் என்கின்ற இந்த பிரதான புகையிரத தளத்துக்கு வந்து அதற்கு அருகிலேயே மிகுந்த குறைந்த நடைதூரத்திலே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்திலே மிக நீண்ட நேரம், அதுவும் 2 நாட்கள் முழுமையாக நடைபெறுகின்ற இந்த புத்தக கண்காட்சியில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக
இந்த மாணவ செல்வங்கள், தமிழ் மொழியை கற்கின்ற மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த புத்தக நிகழ்வுக்கு வந்து இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலே கடந்த முறை நான் நண்பர் பௌசருடைய புத்தக கண்காட்சிக்கு சென்றிருந்த வேளை புத்தக சாலைகளிலே எடுக்க முடியாத பல புத்தகங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரம் அல்ல, மிகவும் குறைந்த விலையிலே அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்வது சிறப்பாக இருந்தது. நாங்கள் புத்தக சாலைகளை அவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அது வணிக வர்த்தக நோக்கோடு செயற்படுகின்ற அந்த விடயம் என்பதால். ஆனால் நண்பர் பௌசர் அவர்கள் ஒரு சமூக அக்கறையோடு செயற்படுவதை இந்த விடயங்களே காணலாம். அது மாத்திரமன்றி நாங்கள் புத்தக கண்காட்சியிலே கிடைக்க பெறாத புத்தகங்களை கூட அங்கே எழுதி கொடுத்து விட்டு எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் கொடுத்து விட்டு வந்தால் அவர் அந்த புத்தகத்தை பெற்று எங்களுக்கு தருவதற்கு ஒரு பொறுப்பாளியாக இருக்கின்றார். அவர் ஏற்கனவே தன்னுடைய விளம்பரத்திலேயே கூட சொல்லியிருந்தார், உங்களுக்கு தேவையான எந்த புத்தகங்களாக இருந்தாலும் சில சமூக வாசிப்பார்வலர்களின் பெயர்களையும் அவரது தொலைபேசி இலக்கங்களையும் குறிப்பிட்டு அதற்கு நீங்கள் தொடர்படுத்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை முன்கூட்டியே பதிவு செய்தால் நாங்கள் பெற்று தருவோம் என்று சொல்லிக் கொண்டார். நான் நினைக்கின்றேன் இவ்வாறான புத்தக அறிமுக நிகழ்வுகள் அநேகமாக எங்கேயுமே நடைபெறுவதில்லை. ஆகவே இந்த சமூக நற்பணிக்கு நாங்கள் எல்லோரும் திரட்சி கொண்டு அணி சேர்த்து இந்த வாசிப்பு பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கண்ணியமாக கூட்டு பொறுப்போடு கடத்துவதற்கு திடசங்கல்பம் பூண வேண்டும். அனைவரும் 20 மற்றும் 21ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாது வருகிறது இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு புத்தகங்களை பெற்று நீங்களும் உங்களுடைய பொது நன்மை கருதிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நல்லது, மிக்க நன்றி சதீஷ் அவர்களே. நாம் மீண்டும் உங்களுக்கு முகவரியை நினைவூட்டிக் கொள்கின்றோம். முகவரி இங்கே பதிவாகி இருக்கின்றது, அதனை நீங்கள் பார்த்து கார்தினோ பிரதான ரயில் நிலையம் அதனுடைய முன்பக்கம் நீங்கள் வந்தால் அங்கே ஒரு மெக்டொனால்ட் தெரியும். அந்த மெக்டொனால்டுக்கு அருகாகவே நீங்கள் நடக்கின்ற பொழுது இந்த அக்ஸி காஃபி ஹால் வந்து சேரும். மிக சுலபமான போக்குவரத்து வசதியை கொண்டிருக்கின்ற மண்டபம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றோம். 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் சனி ஞாயிறு 2 தினங்கள் இந்த தமிழ் புத்தக கண்காட்சி பாரிஸ் நகரத்தில் இம்முறை நடைபெறுகின்றது. உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு நாம் எல்லோரும் வரவேற்றுக் கொள்கின்றோம். மிக்க நன்றி பௌசர் அவர்களே, மிக்க நன்றி லோகநாதன் அவர்களே, மிக்க நன்றி சதீஷ் அவர்களே. மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி தமிழ் உறவுகளுக்கு, பௌசர் அண்ணா அவர்களுக்கும் லோகநாதன் அண்ணா அவர்களுக்கும் மிகவும் நன்றி. நாங்கள் புத்தக கண்காட்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சந்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன்.